நல்லா போயிட்டு இருந்த சீரியல் இப்படி போச்சே அப்படின்னு போரிங்காக இருக்குன்னு நினைக்கிற சீனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே லாஸ்ட்டாக வச்சாங்க பாருங்கள் ஆப்பு. செம்ம சீன்னு சொல்லலாம். ஆரம்ப சீன் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவேரியும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க காவேரி போயிட்டு ரூமெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவர் கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதை இதையும் பார்க்குறாங்க. கவிதையெல்லாம் கலக்கியிருக்காரு அப்படின்ட்டு விஜய்க்கு கால் பண்ணி பெருமையாக சொல்கிறாங்க. சரி சரி விடு, என்ன பயங்கரமாக கவிதையில் கலக்கியிருக்கீங்க, எப்போவுமே என் நினைப்பா. ஆமாடி விடுடி, அதை பற்றிலாம் நினைக்காத, சொல்லாத ப்ளீஸ் விடு, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. செம்மையாக பாதி வரைக்கும் விஜய் காவேரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது, இன்னும் எதுவும் ஒரு சீனும் ஒரு இதுவும் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல நிற்கிதே அப்படின்னு நினச்சா இங்கே குமரன் அடுத்த சீனை காமிக்கிறாங்க. துணிங்கெல்லாம் தச்சுட்டு அங்கே கொண்டு போகிறாங்க. அதாவது யூனிஃபார்ம் நர்ஸுங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. வெண்ணிலா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பசுபதி அங்கே நிற்கிறான். அவங்க வெண்ணிலா மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். வாக்குமூலம் புறம் கொடுக்குற மாதிரியே நான் அப்படி தான் நான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேச, என் மருமகளை இந்த மாதிரி பண்ணிட்டியடா, தள்ளிட்டியடா அப்படி இப்படின்னு கத்த, நான் என்ன வேணுக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலே அப்படியே குமரன் ஷாக் ஆகுறாரு. அட பாவி, நீ தள்ளி விட்டுட்டியா, அந்த பொண்ணா கீழே விழுகலையா அப்படின்னுட்டு குமரன் தன்னோட ஃபோனை எடுத்துட்டு வீடியோ எடுத்துறாரு. வீடியோ எடுத்துட்டு அப்படியே கம்முன்னு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. என்ன பண்ணுறாரு, படார்னு டே பசுபதி நீனே பாவம் பா, மில்கி பாய் மாதிரி இருக்க, 2 தட்டு தட்டுனால கீழே விழுந்துருவேன். ஏன் குமரன் உனக்கு சாதுர்த்தியமாக இருக்கணும் தெரியுமா. உடல் வலிமையை காமிக்கிறத விட சில இடங்களில் சாதுர்த்தியமாக உள்ளத்து வலிமையை மூளையை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் உள்ளார போயிட்டு டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, ஆதாரத்தோட நிரூபிப்பேன்டா அப்படின்னு சொல்கிறான்னா, உடனே இங்கே பார்க்குறேன் பசுபதி, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவன் ஆதாரத்தோட நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு போகிறானே, என்ன பண்ணியிருப்பேன், ஒருவேளை காவேரி மாதிரி இவனு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு பிளானை போட்டாங்க. நான் கரெக்டாக நினச்சேன், ஐயோ தூக்க போகிறானே அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க இங்கே குமரனு வெளியில் வராரு. பைக்கில் போயிட்டுருக்கல டக்குன்னு நிப்பாட்டிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. ஒழுங்காக அதை மெசேஜாவது ஃபார்வேர்டு பண்ணியிருக்கணும். அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா, அதை ஃபார்வேர்டு பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ஃபோனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோனில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, இந்த பசுபதி தான் எரும மாடு தான் தள்ளியிருக்கான் அப்படிங்கிறத சொல்ல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்படி சரி நம்ம எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வராங்க. பார்த்தா ஹால் வச்சுட்டாங்க, ஆப்பு வச்சுட்டான்னு சொல்லணும். காரில் போய் டக்குன்னு மோதி அப்படியே தூக்கி விழுகிறாங்க. ராஜா ராணி நஸ்ரின் நஸ்ரியா மாதிரி அழகா போய் விழுகிறாருங்க. பாவங்க அவங்க ஃபோன் வந்து வேற பக்கத்து போய் விழுகுதுங்க. மாமா மாமா அப்படின்னு காவேரி கத்துறாங்க. குமரன் கத்தலை கேட்குறாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. மாமா மாமா எங்கே போனோம்னு சொன்னார். ஓ வெண்ணிலாவை தானே ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தேன்னு சொன்னார். அப்போ அந்த பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, வேகமாக அங்கே போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் கூடிடுறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா இங்கே மயங்கி கிடக்குறாங்க. போலீஸும் வந்துடுறாங்க, ஆம்புலன்ஸும் வந்துடுது. பக்கத்தான ஆஸ்பத்திரி. அதனால குமரனை அள்ளிக்கிட்டு அதே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஃபோனை வந்து இன்னொருத்தவங்க கைக்கு போயிடுதுங்க. இங்கே குமரனை வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அதே பக்கத்துலேயே இங்கே பசுபதி என்ன பண்ணுறான், கண்டிப்பாக இவனை நம்ம ஏதாவது பண்ணணும், இங்கே உயிர் கொஞ்சம் ஊசலாடிட்டு இருக்கா, பார்க்கலாம் இங்கே இதே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டியா, என்னடா நினச்சிட்ருக்கிற, என்ன நீ போட்டு கொடுத்துட்டு நீ வாழ்ந்துட முடியுமா, நான் யாருடா பசுபதிடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமரனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஓடி வர்றாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, குமரனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கால் பண்ணி தகவலை சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஐயோன்னு கொய்யோ முய்யோன்னு அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. குமரனுக்கு சீரியஸாக இருக்குது, பயங்கரமாக ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. காவேரி அழுதுட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு என்ன அப்படிங்கிறாங்களா. எனக்கு மாமா கால் பண்ணாங்க, எதுக்கடி பண்ணனா, இந்த மாதிரி நடந்ததை சொல்ல. ஐயோ உன்னால் இப்போ பாரு என் பிள்ளைக்கு அப்படின்னு சாந்தி கத்த ஆரம்பிக்குது. ஏத்த நான் என்னத்தை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பின்ன உனக்கு தகவல் சொல்லவும் தானே இந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஆயிடுச்சு. ஐயோ அவர் அந்த பசுபதிக்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு, அதனால அவன் இப்படி பண்ணியிருக்கிறான். ஐயோ நீ கண்டிப்பாக அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. எப்படி கொடுப்பேன், அவன் எதுவுமே ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுவான், எப்படி முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமா எனக்கு கால் பண்ணார், பசுபதி தான் அவன் தள்ளி விட்டதான் சொன்னானா, அதை கேட்டுட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்காரான், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆளை வச்சு ஏற்றி விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் எங்கம்மா அவரோட ஃபோனை கொடுங்க, குமரனோட ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்க, அதாங்க தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க, வண்டி அது இதுன்னு கிடக்கு, ஆனால் ஃபோனை மட்டும் காணோம். என்னம்மா பண்ண சொல்கிறீங்க, ஃபோன் இல்லையே, ஃபோன் இருந்தாவில் எடுக்க முடியும், அந்த ஆதாரத்தை வச்சு
அந்த ஆளை கைது பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதே அப்படிங்கிறாங்க. பசுபதி கேட்குறான். கேட்டுட்டு ஹாஹா எப்படி நீ போன இருந்தால் தானே என்ன உள்ளர தள்ள முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப இருமாப்பா நிற்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க, காவேரிட்ட இங்கே பாருங்கம்மா, அவனை கைது பண்ணணும்னா அவங்க வீடியோ எடுத்தான்னு சொல்கிறீங்களே அந்த ஆதாரம் தான் கொண்டு வாங்க, நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இங்கே நடக்குது? அந்த பொண்ணு எங்கேயோ மேலேருந்து குதிச்சதுக்கு விஜய் தான் காரணம் சொல்லிட்டு தலைமறைவாகி ஒருத்தன் ஓடி ஒளிகிற அளவுக்கு விரட்டி தெரியுறீங்க. இங்கே இப்போ இவங்க சொல்கிறாங்களாம் இதுக்கு மட்டும் ஆதாரம் கொடுத்தா தான் கைது பண்ணுவாங்களாம். எங்கடி நடக்குது, என்னங்கடா பூச்சி தெரியுங்களா அப்படின்னு தாங்க தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.